அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் நிறைய பேரோட ட்ரீம் காலேஜாக இருக்கும். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது. இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1. இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்ககிட்ட எவ்வளோ கட் ஆஃப் குறைந்தபட்சம் இருக்கணுன்றத சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு பிசிஆர் இருந்தீங்கன்னா நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் கட் ஆஃப். ஸோ மினிமம் உங்களுக்கு 191.5 இருக்கணும்ப்பா. ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை விட ஒரு 1-2 மார்க் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கட் ஆஃப் குறைஞ்சிதுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன் பார், இது இவ்வளோ, இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஷியராக உங்களுக்கு வந்து கிடைக்கும்ப்பா. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சேனல். உங்களுக்கு நீங்கள் இன்ஜினியரிங்லாம் சேர்ந்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சி ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ ஜாவா ஃபுல் கோர்ஸ். ஸோ 11 hours கிட்டத்தட்ட நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பைத்தான் கற்றுக்கணும், பைத்தான் படிச்சுக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி டெவலப் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு கற்றுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்காக நம்ம கோடிங் சீரியஸ். ஸோ அதில் முக்கியமான கான்செப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், எஸ்கியூஎல், இப்படி நிறைய கிளாஸஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம்ப்பா. ஸோ இப்போ கூட இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சி ப்ரோக்ராமிங் ஒரு கோடிங் கிளாஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்கு வைக்க போகிறேன். ஒரு 7 to 10 days. ஸோ அது ஃபுல்லாக ஃப்ரீ தான்ப்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி நான் வந்து சொல்லுவேன். ஸோ என்னென்னலாம் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து வைக்க போகிறோன்றத. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அட்ரஸ் நல்லா பார்த்துக்கோங்க. காலேஜ் கோட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா சேம் நேமில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காலேஜஸ் இருக்கலாம். பட் காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா யூனிக். ஸோ பிரான்ச் கோட் பார்த்தீங்கன்னா BYன்னு சொல்லுவாங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். SS. ஸோ எஸ்எஸ்னா ஒன்று செல்ஃப் சப்போர்ட். ஸோ செல்ஃப் சப்போர்ட்னா என்ன, சாண்ட்விச் கோர்ஸ், இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே 5 years கோர்ஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செல்ஃப் சப்போர்ட்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கட்டுற மாதிரி இருக்கும். சாண்ட்விச் கோர்ஸ்னால் உங்களுக்கு 5 years இருக்கும். ஸோ அதை வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 195 எடுக்கணும்ப்பா. ஸோ பிசிக்கு 191.5, பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 193.5, எம்பிசிக்கு 188.85, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 184, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 164. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 193, பிசிக்கு 190, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 183, எஸ்சிஏக்கு 173.5, எஸ்டிக்கு 177.5. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 199.5, பிசிக்கு 199, பிசிஎம்க்கு 198.5, எம்பிசிக்கு 199, எஸ்சிக்கு 196, எஸ்சிஏக்கு 178, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 192. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாருங்க, ஓசிக்கு 200, ஸோ பிசிக்கு 200. ஸோ கவலைப்படாங்க, நீங்கள் ஒரு 199, 198.5 ஸோ இந்த மாதிரி வச்சிருந்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதுவும் ரவுண்ட் 1 வந்துட்டிங்கன்னா வேகன்சி பற்றி நீங்கள் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 185 கட் ஆஃப் வச்சிருந்தா கூட இந்த கல்லூரியை இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஓகேவா? தப்பு கிடையாது. ஸோ பிசிஎம் பார்த்தீங்கன்னா 199.5, எம்பிசியும் 199.5, எஸ்சி 198.5, எஸ்சிஏக்கு 185.5. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இசின்னு சொல்லுவாங்க. ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 200, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 199.5, அண்ட் தென் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 198, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 198.5, ஸோ எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 195, எஸ்சிஏக்கு 186, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 180.5. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஓசிக்கு 198, பிசிக்கு 197.5, பிசிஎம்க்கு 195, எம்பிசிக்கு 195.5, எஸ்சிக்கு 189, எஸ்சிஏக்கு 176.5, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 171. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இசியில் எஸ்எஸ். நம்ம ஆல்ரெடி நார்மல் இசிஇ பார்த்துருந்தோம். இப்போ இசியோட எஸ்எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 199, பிசிக்கு 198.5, பிசிஎம்க்கு 197.5, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 197, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 191.5, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 190, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 175.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 191, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா 188.5, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 188.5, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 187.5, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 179.5, எஸ்சிஏக்கு 159.5, ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 155.5. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாக்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் ஃபீஸ் தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ, புக்கு எவ்வளோ, செமஸ்டருக்கு எவ்வளோ, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 189, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 184.5, ஸோ பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 185.5, எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 169.5, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 148. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எஸ்எஸ்.
ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் கோர்ஸ் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓசி பார்த்தீங்கன்னா 199, பிசி பார்த்தீங்கன்னா 198.5, பிசிஎம் 198, எம்பிசி 198, எஸ்சி 191.5, எஸ்சிஏ 176, எஸ்டி பார்த்தீங்கன்னா 182.5. அண்ட் தென் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட செல்ஃப் சப்போர்ட். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 187.5, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 182, ஸோ பிசிஎம் பார்த்தீங்கன்னா 184, எம்பிசி 176.5, எஸ்சி 171.5, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 173. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 195.5, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 193.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 191, எம்பிசி பார்த்தீங்கன்னா 191.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 182.5, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 168. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங். ஸோ மைனிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 187, பிசிக்கு 181.5, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 174, எம்பிசி பார்த்தீங்கன்னா 175, எஸ்சி 170.5, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 163. தென் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 186, பிசிக்கு 179, பிசி முஸ்லீம்க்கு 182, எம்பிசி 179.89, எஸ்சி பார்த்தீங்கன்னா 165, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 136.5, எஸ்டி பார்த்தீங்கன்னா 135. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 181.96, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 170.5, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 173, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 171.5, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 162, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 131. அண்ட் தென் 2 தமிழ் மீடியம் கோர்சஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி சிவில் இன்ஜினியரிங். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 180.5, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 174, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 161, எம்பிசி பார்த்தீங்கன்னா 165.5, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 166, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 157.5. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட தமிழ் மீடியம். ஸோ ஓசி பார்த்தீங்கன்னா 180, பிசி பார்த்தீங்கன்னா 175.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா சேம் 175.5, எம்பிசி பார்த்தீங்கன்னா 168, எஸ்சி பார்த்தீங்கன்னா 166, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா சீட் போகலை. ஸோ எஸ்டி பார்த்தீங்கன்னா 134.5. இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காலேஜஸ் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ நம்ம வந்து போட போகிறோம். ஸோ சாய்ஸ் லிஸ்ட். ஸோ சென்னை ரீஜனில் நீங்கள் என்னென்னலாம் காலேஜ் வந்து கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ டாப் 50 காலேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. சென்னையில் டாப் 20 கொடுத்துருக்கேன். ஸோ 140 to 160 கட் ஆஃப் இருக்கவங்க என்ன காலேஜ்லாம் போகணும், ஸோ 180 மேலே இருக்கவங்க என்ன காலேஜ் போகணும், ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தேடுற டைம். ஸோ நாலேஜ் நீங்கள் அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா காலேஜ், எல்லா கோர்ஸ், எல்லா சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ தென் நம்ம பொறுமையாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து அழகாக பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.